நீதிமொழிகள் 6:12. ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு என்ன தெரியுமா கூப்பிடுது? பராக்கிரமசாலி. யோசித்து பாருங்களேன், உங்களை யாராவது பராக்கிரமசாலின்னு சொன்னா உங்களாலே நம்ப முடியுமா? முடியாது. ஆனா கர்த்தர் உங்களை எப்படி கூப்பிடுறாருன்னா பராக்கிரமசாலிகள். நீங்க உங்களுக்கு குறித்து அநேக காரியங்கள் வச்சிருப்பீங்க. நான் இந்த விஷயத்துல வீக்கு, எனக்கு இது வராது, நான் இந்த விஷயத்துல தடுமாறி கொண்டிருக்கேன், என்னால இந்த விஷயம் செய்ய முடியாது. பெரிய பெரிய காரியங்கள்லாம் பெரிய பெரிய மனுஷங்க தான் செய்வாங்க, என்னால எது ஒன்றும் செய்ய முடியாது இப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள் உங்க இருதயத்திற்குள்ள இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா? பராக்கிரமசாலி. கர்த்தர் உங்களை அப்படிதான் கூப்பிடுகிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை பார்க்கும் பொழுது ஒரு பராக்கிரமசாலியாய் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். நீங்க என்ன கஷ்டத்துல வேணா இருக்கலாம், என்ன பயத்துல வேணா பயந்து கொண்டிருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பார்வை உங்கள் மேல் இருக்கிறது. உங்களை தேவன் பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார். ஏன் தெரியுமா தேவன் உங்களை பராக்கிரமசாலின்னு சொல்றாரு? ஏன்னா அந்த பெரிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலின் தேவன் உங்களை கூப்பிடுறது உங்களுடைய தகுதியை வைத்தோ உங்ககிட்ட என்ன இருக்கோன்னு வச்சோ இல்லை. தேவன், மகிமையின் தேவன் உங்களோடு கூட இருப்பதனால தேவன் உங்களை பராக்கிரமசாலி என்று கூப்பிடுகிறார். பராக்கிரமசாலின்னு கர்த்தர் உங்களை கூப்பிடுறது உங்களுடைய தகுதி வைத்தோ உங்ககிட்ட இருக்கிற திறமை வைத்தோ இல்ல. பராக்கிரமசாலி என்று தேவன் உங்களை அழைப்பது எதனாலதான் அவ்வளவு பெரிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு இருப்பதனால. நீங்க கர்த்தரோடு கூட இருங்க, கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். அவர் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்க சகலத்தையுமே ஜெயித்துருவீங்க, நீங்க எல்லாவற்றையுமே செய்வீங்க. அவருடைய மெய்யான கரம் உங்களோடு கூட இருக்கும். அதனாலதான் தேவன் உங்களை அழைக்கும் பொழுது பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார். இதுக்கு வார்த்தை கேட்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் அநேக காரியங்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறேன், அநேக காரியங்களை குறித்து தவித்து கொண்டிருக்கிறேன், நான் கலங்கி கொண்டிருக்கிறேன். ஆனா கர்த்தர் என்ன பராக்கிரமசாலின்னு சொல்றாரே, அப்போ ஏன் இதனாலனா அவ்வளவு பெரிய தேவன் என்னோடு கூட இருக்கார். அப்போ எப்பேற்பட்ட தேவன்? அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், ஒரு வார்த்தையினால் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன், மெய்யான தேவன், சமாதானத்தை கொடுக்கிற தேவன், ஆசிர்வதிக்கிற தேவன், யெகோவா தேவன், உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன், யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிற தேவன், ஜெயவீரன். இப்படியாக எல்லாவற்றிலுமே ஜெயித்தவராய் இருப்பவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பராக்கிரமசாலி அப்படின்னு கர்த்தர் உங்களோடு கூட சொல்றாரு. அப்போ நீங்க என்ன காரியம் செய்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, அதுல கர்த்தருடைய கரம் இருக்கும். அதுல தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுல உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் தேவையோ எல்லா காரியங்களுமே உங்களுக்கு சந்திக்கப்படும். மகிமையான காரியத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க போதுமானவரா இருக்கிறார். எல்லாவற்றுமே தேவன் உங்களுக்காக கொடுப்பார். அப்போ அதனாலதான் தேவன் சொல்றார், நான் உன் கூட இருக்கேன், நீ எதை குறித்து கவலைப்படாத, எதை குறித்து பயப்படாத, நீ திட்டமனதாயிரு, நீ பலம் கொண்டு திட்டமனதாயிரு, எல்லாவற்றையும் நான் உனக்காக சந்திப்பேன், உன் தேவைகளை சந்திப்பேன், உன்னுடைய காரியத்துல உதவி செய்வேன், உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவேன், உனக்கு என்னென்ன காரியங்கள் வேண்டுமோ என்னிடம் கேள். அது மாத்திரம் இல்ல, நீ கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலுமே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதனாலதான் உன் கூட இருக்கேன். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் போது எல்லா காரியத்திலுமே உதவி செய்வார், எல்லா காரியத்திலுமே ஆசீர்வதிப்பார், சகல காரியத்திலுமே அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும், மகிமையான காரியத்தை செய்வார், எல்லாமே நமக்கு போதுமானதா இருக்கும். தேவன் நம்மோடு கூட இருப்பார். பயங்கரமான காரியத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கார். அத்தனை பெரிய மகிமையான தேவன் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அத்தனை பெரிய பயங்கரமான தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அத்தனை பெரிய பராக்கிரமம் நிறைந்த தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய சந்தோஷமான காரியம். இதுதான் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிறார். உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார், உங்களுக்காக மகிமையான காரியத்தை செய்வார். எல்லாவற்றையுமே உங்களுக்கு செய்ய தேவன் போதுமான தேவனா இருக்கிறார். அவர் வல்லமை நிறைந்த தேவனா இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதனாலதான் தேவன் உங்களை அழைக்கும் பொழுது பராக்கிரமசாலியே அப்படின்னு தேவன் உங்களை அழைக்கிறார். அவர் உங்களை பராக்கிரமசாலி என்று அழைப்பது நீங்கள் இனிமே செய்ய போகிற காரியம் எல்லாமே பயங்கரமான காரியமா இருக்க போகுது. தேவன் அதுல உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலுமே கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்க போகுது. அவர் உங்களுக்காக எல்லாவற்றையுமே செய்து அந்த காரியத்துல உங்களுக்கு ஜெயத்தை பார்க்க வைக்க போகிறார். நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. மகிமையான காரியத்தை உங்க வாழ்க்கையிலே செய்து முடிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசித்தா இன்றைக்கே ஆண்டவர்கிட்ட இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. யாரானா இருக்கலாம், என்ன கஷ்டம், என்ன பாடாவடா இருக்கலாம், கர்த்தர் இன்றைக்கு
உங்களோடு கூட இருந்து உங்கள் மூலியமாக அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வாங்க. நீங்க விசுவாசிங்க. தேவன் எல்லாவற்றையுமே செய்து முடிக்க போதுமான ஆண்டவரா இருக்கிறார். இப்போ ஒரு விசை நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோம். அவர் எல்லாவற்றுமே உங்களுக்காக செய்து முடிப்பார். ஸ்தோத்திரம். மகிமையிலே வாசம் செய்யும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனின் மரணானவரே உமக்கு நன்றி அப்பா. உடைய மெய்யான கரம் இருக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. அநேக பிள்ளைகளை பராக்கிரமசாலி என்று அழைக்கிறீர் ஆண்டவரே. பராக்கிரமம் நிறைந்த பிள்ளைகளாக இருக்கிறாங்க, மகிமையான பிள்ளைகளாக இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா அவர்களோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வீராக. அவர்களோடு கூட இருந்து பெரிய பெரிய அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. இம்மானுவேலரே உமக்கு நன்றி. இனியும் கூட இருப்பவரே உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவே உமக்கு நன்றி. ஜீவனின் வரலானவரே உமக்கு நன்றி அப்பா. யெகோவா ஈரே உமக்கு நன்றி. யெகோவா ஷாலோம் உமக்கு நன்றி அப்பா. அப்பா அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை, அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள், அவர் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இல்லை, என் பயங்கரமான காரியங்களை அவர்களுக்காக செய்வீராக, மகிமையான காரியத்தை அவர்களுக்காக செய்வீராக, எல்லாவற்றையும் செய்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. என் கூட இருங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பராக்கிரமம் செய்வீராக. பிள்ளைகளோடு கூட இருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அவர்கள் இனி எதுக்கும் பயப்படக்கூடாது, எந்த காரியத்துக்கும் தடுமாறக்கூடாது, எந்த காரியத்தையும் சோர்ந்து போயிருக்கக்கூடாது. எல்லா காரியத்தையும் அவர்கள் ஜெயிக்கும்படியான கிருபை தருவீராக. அவர்கள் ஜெயிக்கணும், ஜெயம் பெற்றவர்களாக இருக்கணும், மகிமையான காரியத்தை செய்யும்படி நீரே கூட இருங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி. மகிமையான காரியத்தை செய்து முடிக்க போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.